ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி சாம்பாருக்கு காய் வேணும். வெள்ளை கத்திரிக்காய் 2 இருக்கு. வேறு என்ன காய் பறிக்கலாம் வாங்க. இன்னொரு செடியில் கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது. கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. 4 கத்திரிக்காய் போதுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அட இருங்க, முருங்கைக்காய் பறிச்சுக்குவோம். சுத்தமாக கவனிக்காமல் சத்தை பூரா அந்த காயை பெருக்கிறதுக்கு வச்சுட்டு இலையெல்லாம் கொட்டியிருக்கு பார்த்தீங்களா. சாரிடா கண்ணே, உங்களுக்கு சத்து கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மாடி தோட்டத்தில் செடி முருங்கை வளர்க்குறீங்களா? போதும், இன்றைக்கி 2 காய் போதும். சரி, ஒரு முருங்காய் சேர்த்து பறிச்சுக்கலாம். இந்த 2 இருக்குது. 4 கத்திரிக்காய் இருக்குது. கொஞ்சம் புழு கத்திரிக்காய் 2 இருக்குது. நல்லா குண்டு புழு கத்திரிக்காய். சொத்தை இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. சொத்தை இருக்குன்னா உங்கள் செடி வந்துட்டு பூச்சி விரட்டி தெளிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தக்காளி 2 பறிச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸாம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கறனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸாம்லாம் முடித்த பிறகு மாடி தோட்டத்தை சரி பண்ணணும். இப்போதைக்கு 3 தக்காளி போதும். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா கொஞ்சம் வேணும். பச்சை மிளகாலாம் நாங்கள் வாங்குறதே கிடையாதுங்க. பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் மாடி தோட்டம் என்னைக்கு வச்சோமோ. கொஞ்சம் மிளகா பறிச்சிட்டேன். இது வந்து அத்தி மரம். அத்தி மரமும் என்னை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க மாடியில். அதே மாதிரி பலா மரமும் பிஞ்சுகளோடு இருக்காங்க பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா, குட்டி 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 பிஞ்சுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாம்பார் வைக்கிறேன். மாடி தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. மாடி தோட்டம் பற்றிய வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, குட் டே.